பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. பேரறிஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் செல்வா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு SBI கால அவகாசம் கேட்டிருந்தது. அந்த மனுவை இப்போ உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. நிறைய குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்கு உச்சநீதிமன்றம் SBI மேல. இந்த தீர்ப்பை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு முழுமையா நாம் வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. குறிப்பாக நம்முடைய நாட்டில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் சீர்குலைத்து வருகிறார்கள். ஜனநாயக அடிப்படையில் செயல்படுவதற்கான வாய்ப்பே கிட்டத்தட்ட இல்லாமல் ஒரு சூழலை பாஜக கட்சி உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எளிய மக்களுடைய, இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் தான் திகழ வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் என்னன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை நான் கொடுத்துருக்கதா பார்க்கின்றேன். இந்த தீர்ப்பு வருவதற்கான காரணம் என்னன்னா, ஒன்று மிக முக்கியமாக அரசியல் இயக்கங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் நாடு முழுக்க SBI உச்சநீதிமன்ற உத்தரவை நான் அமுல்படுத்த மாட்டேன் என்று கால நீட்டிப்பு கேட்ட பிறகு எங்கள் கட்சி உட்பட பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் நடத்தினோம். சென்னையிலே SBI வங்கியெல்லாம் முன்னாடிலாம் போராட்டம் நடத்தினோம். இந்தியா முழுக்க போராட்டினது. அப்போது மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நடந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இந்த தீர்ப்பு பார்க்கலாம். இந்த தீர்ப்பு 2 விஷயங்களை நமக்கு சுட்டி காண்பித்திருக்கு. குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய நன்கொடை வரவு வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. இரண்டாவதாக, பாஜக கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக சட்டவிரோதமான பணத்தை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலியமாக தடுக்கப்பட்டது. இந்த 2ம் அந்த நீதிமன்ற தீர்ப்புல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சங்களை நான் பார்க்குறேன். ரைட். ஆனால் இங்கே இந்த தீர்ப்புலையுமே, இந்த வாதத்திலையுமே போய் எங்களுக்கு கால அவகாசம் வேணும், நாங்கள் 2 டீட்டெயில்ஸும் மேட்ச் பண்ண முடியல, அதனால எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு இப்பயும் போய் கேட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறது? திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது இதில் என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய அதில் நம்ம வழக்கு போட்டிருக்கோம். நம்ம SBI மேலே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் மாதிரி நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த மாட்டேன்றீங்கன்னு சொல்கிற அடிப்படையில் நம்மளும் ஒரு வழக்கு கொடுத்தோம். வேற ஒரு 2 தன்னார்வ அமைப்புகளும் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வந்திருக்கு. நீதிபதிகள் நன்னாக குறுக்கு விசாரணைக்கு செஞ்சாங்க. நீதிபதிகளே அந்த வாதனை பண்ணாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், நிறைய இடத்துல இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கு, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இல்லை, ஆன் ரெக்கார்டு இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஃபார்ம் கொடுத்துடலாம், ஆனால் ரெக்கார்ட் ஃபார்ம் கொடுத்து கஷ்டம் மை லாட் அப்படின்னு SBI சார்பாக வாதான்னு பேசுறாரு. அப்போ உச்ச நீதிமன்றம் கேட்குது, இப்போ நீங்க தேர்தல் பத்திரம் முறை என்ன, நம்ம அதை புரிஞ்சுட்டாதான் உச்ச நீதிமன்ற கேள்வி புரிஞ்சுக்க முடியும். தேர்தல் பத்திர முறை என்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யார் யாரெல்லாம் அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்க விரும்புறாங்களோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 29 கிளைகள் தான், எல்லா SBI பிரான்ச்ல கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 29 கிளைகள்ல நம்ம போய் ஒரு பத்திரத்தை வாங்கலாம். அந்த பத்திரத்தை வாங்கி அதை வாங்கிட்டு போய் என்ன செய்யலாம்னா, நம்ம அரசியல் கட்சிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்போ அரசியல் கட்சிகளும் ரெகுலரா வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல அந்த பத்திரத்தை பயன்படுத்த முடியாது. தேர்தல் பத்திரங்களே நான் இப்போ உதாரணம், நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, நான் SBIல போயிட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரம் வாங்கி உங்ககிட்ட நான் கொடுத்தேன்னா, நீங்க நீட்டா ரெகுலர் அக்கௌண்ட்ல போய் போட்டா செல் ஆகாது. நீங்க தனியாக தேர்தல் பத்திரங்கள் வந்தால் அதை அக்கௌண்ட்ல போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு புது அக்கௌண்ட் உருவாக்கணும். அந்த அக்கௌண்ட்ல தான் நீங்க பணம் போடுவீங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கேக்குது, வாங்க போறவங்க யாரெல்லாம் பத்திரம் வாங்குறாங்களோ, நீ பத்திரம் கொடுத்துருப்ப பேங்க்ல, நான் 1 கோடி ரூபாய் கொடுத்துற பத்திரம் வாங்கினா செல்வா 1 கோடி ரூபாய் கொடுத்து பத்திரம் வாங்கினான்னு சொல்லிட்டு இங்க ரெக்கார்டு இருக்க போகுது. உங்ககிட்ட என்ன இருக்க போகுது, பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த அக்கௌண்ட்ல யார் யார் வாங்கினான்னு இருக்க போகுது. இது டிஜிட்டலா இருக்குது, இது இதுல நான் டிஜிட்டலா இருந்தாலும் இது 2த்தையும் கொடுக்கல, உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படிதான் உச்ச நீதிமன்றம் கேட்டது. உடனே நீங்க சொன்னது போல SBI சார்பா வாதாடின வழக்கறிஞர் இல்லைங்க எங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னு கேட்டோம். நல்ல நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. 26 நாள் என்னப்பா கைட்டிட்டு இருந்த வார்த்தை என் வார்த்தை சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. 26 நாள் அவங்களால ஒப்பிட முடியாத ஒரு ஆஃப்டர் ஆல் 29 பேங்க்ல இருந்தோம்னால துவக்க முடியாது. அதுலயும் மெயினா மும்பை SBI வங்கியில தான் சேர்ந்திருக்கு. மும்பை SBI வங்கியில தான் இருந்திருக்குது. எனவே என்னன்னா, இது தொகுத்து கொடுப்பது உனக்கு என்ன காலதாமதம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் நறுக்கன்னு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் திருப்பி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. எனவே அவர் கோர்ட் நல்லா கேட்டு, இப்ப நிறுத்துப்பா, உன் பேச்செல்லாம் ரொம்ப கேட்டு இருக்க முடியாது, நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் நீதிபதி உத்தரவிடுறாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை நீங்க பார்த்தா தெரியும் உச்ச நீதிமன்ற. அப்புறம் எங்க நம்ம பெட்டிஷனர் சார்பாக
எஸ்பிஐ எதிர்த்து பேசுறதுக்கான ஆர்குமெண்ட்ல. அப்ப இருங்க நான் சொல்றேன், நீ வந்து இந்த பேச்சே கிடையாது. நீ வந்து நாளைக்குள்ள டிஜிட்டலா இருக்கிறத டிஜிட்டலா கொடுத்துரு, அதாவது டிஜிட்டல் டாக்குமெண்டா கொடுத்துரு, ஹார்ட் காப்பியா இருக்கிறது ஹார்ட் காப்பியா கொடுத்துரு. எங்களுக்கு நாளைக்கு சாயங்காலத்துல நீ கொடுத்துடணும். நாளைக்கு என்ன டேட்டு? 12ஆம் தேதி கொடுத்துடணும். 12ஆம் தேதி கொடுத்த உடனே தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம், தேர்தல் கமிஷன் அவர்களே நீங்க என்ன பண்றீங்கன்னா எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய வெள்ள விவரத்தையும் 15ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள இணையத்துல நீ வெளியிட்டணும்ன்றாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி யார் மூலயமாக பணம் பெறுகின்ற வெளிப்படைத்தன்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்னக்கூடிய அந்த அடிப்படை கடமையை இதன் மூலயமாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த உத்தரவு வந்து மீறினா நீங்க வந்து நீதிமன்ற அவமதிக்கு உள்ளாவீங்கன்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஏன் இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் போறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இவரெல்லாம் உறுதி வைக்க தேவையில்ல. எஸ்பிஐ மேனேஜிங் டைரக்டர் வேலை என்ன, உனக்கு என்ன வேலை? நீ ஒரு பப்ளிக் பொதுத்துறை வங்கி, நீ உங்ககிட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீ யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் கொடுத்துருக்குன்ற விவரத்தை கொடுறான்னு சொன்னா, நான் வந்து இல்ல கொடுக்க மாட்டேன் அடம் பிடிச்சேன்னா பிஜேபி கட்சி மிரட்டுறதுக்காக இவர் வந்து பேசினாருன்னா விட்டுருவாங்களா? எப்படி? சரி நீங்களும் நானும் வந்து கடன் வாங்கலாம் உடனே அக்கௌண்ட் கொடுன்னு விட்டுருவாங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. தேனி மாவட்டத்துல 2013 என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட் பேங்க் பிரான்ச்ல கல்வி கடன் வாங்கினாங்க இல்லையா, பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்களா, பேங்க்ல கடன் வாங்கின பசங்க எல்லாம் கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்களுக்கு கடன் வாங்கினவங்களுடைய போட்டோவை டிஜிட்டல் பேனர் தூக்கி வச்சுட்டானுங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எங்க? தமிழ்நாட்டுல தேனியில. யாருடைய தொகுதி தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்னன்னா, கல்வி கடன் வாங்கினவர்கள் தரலன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுடைய படத்தை வந்து நீ டிஜிட்டல் பேனர் வைக்கக்கூடிய தைரியம் இருக்குல்ல எஸ்பிஐக்கு. நான் கேட்கறேன், நான் ஒரு சாதாரண ஒரு மாணவன் வந்து கல்வி கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொன்னா அவன் போட்டோவை தைரியமா நீ வந்து ஸ்டேட் பேங்க் வாசல்ல வைக்கிறக்கூடிய எஸ்பிஐ நிர்வாகம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியில எவ்வளவு பணம் வாங்கிருக்கு எலெக்ஷன் பால் மூலமா வாங்கின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கேட்கும் போது நான் தரமாட்டேன்னு சொன்னா எஸ்பிஐயோட மேனேஜிங் டைரக்டர் தூக்கி ஜெயில உள்ள வைக்க தேவையில்ல, கட்டாயம் எல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை உட்படுத்தணும். அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு ஒழுங்கா நாளை கொடு இல்லாட்டினா உன் மேல நடவடிக்கை போகும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது வந்து சரியான விஷயமா பாக்குறேன் நான். ரைட். இப்ப வந்து நம்ம இந்த தீர்ப்பை வந்து எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ இல்ல எந்த அளவுக்கு மெச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதுல ஓட்டையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, தனித்தனியா வாங்கினது தனியா கொடுத்துடலாம், பெற்றோர்கள் தனியா கொடுத்துடலாம், ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறது தான் வந்து அவங்க கால அவகாசம் எடுத்து. இல்லை நீங்க மேட்ச் பண்ணே தேவையில்ல, நாங்க அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இது வந்து பாஜகவை தான் சாதகமா கொண்டு போய் முடியும். ஏன்னா மேட்சிங்னா இப்ப மேட்சிங்னா தான் யாரு வாங்கினா அந்த பணத்தை யாரு செலவு பண்ணா அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண முடியல, தனித்தனியா கொடுத்தாங்கன்னா அது வந்து விவரம் பத்தாது, தெரிய வராது, வெளியே தெரிய வராது, முழுசா தெரிய வராது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறது? இல்ல சுப்ரீம் கோர்ட் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்கணும். ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து இது வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தேர்தல் கமிஷன் எப்படி வெளியிட போறாங்க? இப்போ வந்து தேர்தல் கமிஷன் இது அடிப்படையா என்ன, இந்த உச்சநீதிமன்றத்துடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, தேர்தல் பத்திர முறை செல்லாது என சொன்னதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி யாரிடம் பணம் வாங்கி கொண்டு தேர்தலில் நிக்கிறா என்பது குறித்து வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியணும். அப்ப மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தடுக்கக்கூடிய முறையில தேர்தல் பத்திரம் இருக்கிறதுனால்தான் இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்ற அடிப்படையில உச்சநீதிமன்றம் வந்து அதை வந்து தடை செய்திருக்காங்க. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய விவரம் வரும்போது தலை தனியா கால் தனியா இருந்தா அது பிரோஜனம் இல்லை. ஆனா அப்படி வச்சு நினைச்சுன்னா அதை விட கேலி கூத்தானது எதுவும் இருக்காது. ஆனா அந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல. நம்ம தேர்தல் ஆணையம் வந்து என்னன்னா கட்டாயம் வந்து என்னன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் எந்தெந்த பத்திரம் மூலமா வந்து விவரத்தை கொடுத்தாதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்தக்கூடிய தீர்ப்புக்கு அது சரியான வகையில இருக்கும். எனவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா வந்து தேர்தல் சமயத்துல வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கு வந்து அவர்களுடைய அரசியல் கட்சி எப்படின்னா ஒரு அடியால், அதாவது என்னன்னா நம்ம சில ரவுடிகள்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்ல போயிட்டுனா வந்து ஏதாவது காய்கறி விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க போயிட்டு வந்து மாம்பழம் கேட்கறான்னு வச்சுங்களேன், அவன் மாம்பழம் கொடுக்கலாம்னு வச்சுங்களேன், ஒன்றும் அவன் அடிப்பான், இல்லாட்டி அவனா பண்ணுவான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லினா போலீஸ்காரன் கூட்டு வந்து ரோட்ல கடை போட்டு வச்சுக்கிறேன்னு தூக்கிட்டு போடுவான். இதுதான் இது வந்து 50 ரூபா 100 ரூபாய்க்கு பண்ணக்கூடிய வேலை, இல்லை 500 ரூபாய்க்கு பண்ணக்கூடிய வேலை. இது பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி எப்படின்னா எவன் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் அவங்ககிட்ட போய் பணம் கேட்கும், அவன் பணம் கேட்கலாம் அவனுக்கு ஈடி அனுப்புவாங்க. ஈடி போய் மிரட்டணும்னா செய்வாப்புல கேஸ் போட்டோம்னா உடனே அவங்களுக்கு வந்து பணம் தள்ளி கொடுக்கக்கூடிய வேலை. அப்ப என்னன்னா இந்த சட்ட விரோதமாக பணம் வசூலிக்கக்கூடிய கட்சியாக பாஜக கட்சி செயல்பட்டு என்பதை பல்வேறு விவரங்களை வந்து ஊடகங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு, இப்ப இவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னதுன்னா இந்த தேர்தல் பத்திர முறை என்பது கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய விஷயமா அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க தங்களுடைய பெருமையா சொல்லிக்கிட்டாங்க.
கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம், இல்லீகல் மணியை ஒழிப்போம், இப்படிலாம் வந்து என்னன்னா வந்து பிஜேபி வந்து தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரும்போது அவங்க பேசினாங்க. இப்ப இந்த வெளியே வந்து என்ன சொன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே பாஜக கட்சி மட்டும் ஒரு 60% பணங்கள் வந்து தேர்தல் பத்திரம் மூலயமா பெற்றிருக்கிறா வந்து விவரங்கள் தெரிவிக்கிறது. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா பாஜக கட்சி வந்து யாருக்கான கட்சியாக இருக்கின்றது? நாம என்ன சொல்றோம், அதானி அம்பானிக்கான கட்சி தான் வந்து பிஜேபின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்றோம். மார்க்சிஸ்ட் கட்சி பிரச்சாரம் பண்ணது கிட்டத்தட்ட அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு 8,000 கோடி ரூபாய் வச்சு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது. ஒரு முதலாளி வீட்டு நிச்சயதார்த்தம்னா ஏர்போர்ட்டே வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாற்றக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வேலை போகுதுன்னா அவங்க யாருக்கான கட்சின்றதை நம்ம பார்க்க முடியுற விஷயமா பாருது. அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பாஜக கட்சியினுடைய நிதி முறைகேடுகளை கார்பரேட்டுகளோடு கூடி குழாவி அவங்க கட்சியை வளர்ப்பதற்காக அவங்க பண்ணக்கூடிய பண கையாடல் குறித்து அரசியல் ரீதியாக நாம் செய்து வந்த விமர்சனங்கள்லாம் இன்றைக்கு வந்து ஊர்ஜிதப்படும். ஆமா, உண்மை என்பது வந்து என்னன்னா நிலைநிறுத்தப்படும். அதன் மூலியமாக மக்களுக்கு வந்து இன்னும் வந்து பிஜேபியுடைய உண்மையான சுயரூபம் வந்து வெளியே வரும் நான் நினைக்கிறேன். இப்போ எஸ்பிஐ வந்து கால அவகாசம் கேட்கும் போது எஸ்பிஐயோட உண்மை முகம் வெளியே வந்துருச்சு, வந்து கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிர்வாக ரீதியாக நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, இடி யூஸ் பண்ணிக்கிறாங்க, சிபிஐ யூஸ் பண்ணிக்கிறாங்க போது அதன் வரிசையில எஸ்பிஐ கொண்டு வந்து நிறுத்துற சூழல் வந்துச்சு. இப்போ வந்து சப்போஸ் இப்போ வெளியிட்டாங்கன்னா உடைப்பட்ட நம்பிக்கைன்றது திரும்ப மக்கள்கிட்டயே ஏற்படும் நினைக்கிறீங்களா நீங்க? எஸ்பிஐ வந்து என்னன்னா அது ஒரு பொதுத்துறை வங்கி, அது வங்கி கணக்கு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. எது பிரச்சனை, அது எஸ்பிஐ பேங்க் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து எஸ்பிஐ பேங்க் நிர்வாகத்தை வந்து அரசியல் நிர்பந்தம் கொடுத்த பிஜேபி தான் பிரச்சனைக்குரிய காரணம். ரெண்டாவது, நீங்க வந்து தேர்தல் பத்திர முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை எதிர்த்தாங்க, இந்த முறையை எதிர்த்தாங்க. தேர்தல் கமிஷனும் அப்ப எதிர்த்தாங்க. 2 நிறுவனம் வந்து எதிர்த்தாங்க, தேர்தல் கமிஷனும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்குமெண்ட் என்ன சொன்னா, நான் தான் பணம் அச்சடிச்சு கொடுக்குறேன், இப்ப நம்ம ரூபால யார் கையெழுத்து போறா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் தானே கையெழுத்து போடுறாங்க. பணம் அச்சடிக்கிற வேலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருக்கும்போது நீ தேர்தல் பத்திர முறை என்பது எப்படி வந்துருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்ற ஒரு வங்கி கிட்ட போய் ஏன் கொடுக்க போற, ஏன் வந்து அந்த ஒரு வங்கியை சூஸ் பண்ண, இது எப்படி சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விமர்சித்த பல விஷயங்கள்ல இது ஒரு பாயிண்ட். அது இப்போ இந்த பொதுத்துறை வங்கியில இந்த மெத்தடை கொண்டு வந்தது வந்து என்னன்னா அரசாங்கம், பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தது. பாஜக அரசாங்கம் கொண்டு வந்ததுனால எஸ்பிஐ நிர்வாகம் வந்து அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. மூன்றாவது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க செயல்படுத்தினாலும் உச்சநீதிமன்றம் விவரம் கேட்கும் போது ஏன் கொடுக்க முடியலன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ். எனவே பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதுக்கு வந்து இரையா இருக்கிறாங்க. இல்ல அந்த உயர் பொறுப்புல இருக்கவங்கள பிஜேபியால ஆர்எஸ்எஸ் காரா இருக்கலாம். எனவே அவங்க வந்து என்னன்னா உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம். எனவே அது வந்து உச்சநீதிமன்றம் சரியாவே வந்து சுட்டி காண்பித்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுத்துறை வங்கி மேல் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அது ஒண்ணும் கிடையாது. இல்ல, பிரச்சனைன்றதை தாண்டி அந்த நம்பகத்தன்மை இழக்கிறாங்க இல்லையா? பொதுத்துறை வங்கி மேல ஒரு நிறுவனத்தின் மேல நம்ம நம்பகத்தன்மை மக்கள் இழுக்கும்போது அது திரும்பி ரீடைன் பண்றதுக்கு இதுல நம்பகத்தன்மை எப்படி போகுன்றீங்க? அதாவது வந்து என்னன்னா பொதுமக்களுடைய பணத்தை வாங்கி ஏமாத்தல, பொதுமக்களுடைய பாண்டோ அந்த பணமோ நகையோ அது இதுவும் முறைகேடா பயன்படுத்தப்படல. ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ எனக்கூடிய வங்கி வந்து என்ன வேலை செய்யுதோ அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுக்கு ஒரு கூடுதலா ஒரு வேலையை வந்து அரசாங்கம் கொடுக்குது. அது என்ன கொடுக்குதுன்னா ஒரு 29 பிரான்ச்ல அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி என்னன்னா தேர்தல் பத்திரங்களை வைங்க. அதான் தங்க மகள் திட்டம், இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டேட் பேங்க்ல அறிமுகப்படுத்தும் பாத்தீங்களா? அந்த மாதிரி என்னன்னா முதலாளிகள் கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக இவன் உருவாக்கின ஒரு திட்டம். அவங்க சொன்ன வேலையை அவங்க செஞ்சாங்க. இதனால வந்து எஸ்பிஐ நிர்வாகத்துக்கும் எஸ்பிஐ வங்கி மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஏன் குறைய போகுது? அந்த ஊழியர்கள், குறிப்பாக அதனுடைய உயர் பொறுப்பில் இருக்க அதிகாரிகள் தான் இன்னைக்கு சட்ட ரீதியாக வந்து கேள்விக்குட்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் விஷயம். கண்டி வங்கியை பத்தி நம்ம எப்படி சொல்லுவோம்? இதுல இன்னொரு எஸ்பிஐ மேல வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த தனித்தனியா கொடுங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் அஃபிடவிட்லயே ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்காம அதை படிக்காம வந்துட்டு இப்ப திருப்பி வந்து கால அவகாசம் வந்து கேட்கறது வந்துட்டு முறையா பார்க்கலையா, முறையா இது பண்ணலையான்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வந்து கேள்வி கேட்கறாங்க. இப்போ இல்ல, இதுல என்ன பாத்தீங்கன்னா 2018 தேர்தல் பத்திரம் முறை வந்த உடனே நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்த்தோம். எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தோம். வேற ஒரு சில வழக்கு தொடுத்தாங்க. அப்ப 2019 சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் ஏறி வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அப்பயே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யார்கிட்ட என்னென்ன கொடுக்குறது ரெக்கார்டு நோட் பண்ணி விடன்னு அப்பயே சொல்லிடுச்சு. எப்போ 2019 சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். இப்ப இந்த கேஸ் வரும்போது தீர்ப்புல சொல்றாங்க, எப்ப விவரம் கொடுன்னு சொல்றாங்க. இவங்க என்னன்னா வந்து ஏமாத்த பாக்குறாங்க. ஒரு ஏதாவது பண்ணி இப்ப தேர்தல் நேரத்துல சொன்னா பிஜேபி கட்சி வந்து அசிங்கமா போயிடும்,
இப்போ பிஜேபி கட்சி வந்து எந்த அளவுக்கு மோசடியான கட்சி என வந்து ஏற்கனவே எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க, மக்கள் அமைப்புகள்லாம் சொல்றாங்களே, இது வந்து சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்படும்ன்றதுக்காக அது தள்ளி வைக்கிறதுக்கு எஸ்பிஐ முயற்சி எடுத்தாங்க. அது முடியாதுன்றது தடுக்கிறாங்க. அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அதிகாரிகள் தான் தப்பு பண்றாங்க, அதனால அந்த நிறுவனம் மேல அந்த இது மேல நம்ம குற்றம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ கண்டினியூஸா சொல்றது என்னன்னா, நீதிமன்றம், சிபிஐ, இப்போ வந்து அண்மையில தேர்தல் ஆணையம் கூட அந்த லிஸ்ட்ல தான் வருது. இது மேல மக்கள் நம்பகத்தன்மை இழக்கும்போது, இப்ப பரக்கல பிரபாகர் சொல்றாரு, பாஜக ஏற்படுத்தின தாக்கங்களை ஓரளவுக்கு சரி செய்யணும்னா அதுக்கு 10-15 வருஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த நிர்வாகங்கள்லாம் சீரழிச்சு வச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ரீடைன் பண்றதுக்கு, மக்களோட நம்பிக்கையை பெறறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அதிகாரி தான் குற்றம் பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அந்த ஒட்டுமொத்த நிர்வாகமே வந்து அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் பின்னாடி போயிடுச்சு, அப்படிங்கிற கட்சி பின்னாடி போயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் மெயினா வைக்கிறாங்க. இல்ல, இது உண்மை நீங்க சொல்லக்கூடிய விஷயம். என்னன்னா, இப்போ தேர்தல் ஆணையர் இப்ப ராஜினாமா பண்ணாரு. ஏன் ராஜினாமா பண்ணணும்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 பேர் இருந்தாங்க. 3 பேர்ல ஒரு ஆள் இல்ல, 2 பேர் இருந்தாங்க. 2 தேர்தல் ஆணையர் இருந்தாங்க. 2 பேர்ல இவர் இன்னும் ஒரு பல வருஷம் இருக்க வேண்டிய ஆள், இவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ஒத்த ஆள் இருக்காரு. இப்ப ஒத்த ஆளு கூட நீ அடுத்த ஆளை சேர்க்கணும், யாரை சேர்க்க முடியும்? நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில பிரதமர் வந்து ஏதாவது ஒரு அமைச்சர் இல்ல எதிர்கட்சி தலைவர்ன்ற மாதிரி கொண்டு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் நினைக்கிற ஆள் தான். இப்போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு போறோம்னு வச்சுங்களேன், டீச்சர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற ஒரு ஆளு, எக்ஸாம் எழுது ஒரு மாணவனோ மாணவியோ சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆளு. இப்போ மோடி ஸ்டைல்னா கொஸ்டின் செட் பண்றவரும் அவரு தான், சூப்பர்வைசரும் அவரு தான், எக்ஸாம் எழுதும் அவரு தான். அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு இப்போ வந்து தேர்தல் ஆணையருடைய நீக்கம் அல்லது அவருடைய ராஜினாமா, அதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் விவாதம் வருது. இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள், இடி, சிபிஐ, சம் எக்ஸ்டென்ஸ் வந்து கோர்ட் எல்லாமே இருக்குன்றது உண்மைதான். இந்த 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 மாதிரியான நிறுவனங்கள் வந்து இப்படி சிதைக்கப்படும் போது அதற்கு எதிராக தார்மீக ரீதியாக போராட வேண்டியது, குரல் கொடுக்க வேண்டியது நாட்டு மக்களுடைய கடமை. நம்மள என்ன பண்றான்னு சொன்ன மக்களை என்ன பண்றாங்க, பிஜேபி அச்சுறுத்துறான். நீ வந்து ஏதாவது வந்து உரிமை கேட்க வந்தா ஒன்னும் உள்ளத்துக்கு உள்ள போடுவன்றான், ஊப்பாளத்துக்கு ஒண்ணு உள்ள வச்சிருவன்றாங்க. இல்லைன்னா உங்களுடைய வாழ்வாதார நெருக்கடி உருவாக்கக்கூடிய வேலையை வந்து செய்வேன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து செயல்படுது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அதை எப்படி எதிர்கொள்வதுன்னா, இப்போ உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குல்ல, எல்லாத்தையும் வாங்கிட முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மோடி அரசாங்கத்தால. இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக தானே மாறுது. அதே மாதிரி ஹித்ராஸ் வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தக்கூடிய இன்டர்வென்ஷன்ல பார்க்கலாம். அதே மாதிரி வாச்சாத்தி வழக்குல வந்து அந்த குற்றவாளிகளோட தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் உறுதி செய்ததை பார்க்கலாம். இது போன்ற நாடு முழுக்க பல்வேறு உயர் நீதிமன்றங்கள்ல நடக்கக்கூடிய வழக்குகள்னா கிட்டத்தட்ட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில நீதிமன்றம் செயல்பட்டு தான் கொண்டிருக்கு. நம்ம முழுமையாக நீதிமன்றங்களோட தீர்ப்புனாலே வந்து மோசமான தீர்ப்புன்ற ஒரு எண்டுக்கு வந்து போக முடியாது என்பதை நான் உறுதியா சொல்ல விரும்புறேன். அப்படின்னா உச்ச நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுறாங்கன்னா, சமூகத்துல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைப்ரன்ஸ் இருக்குதோ, ஒரு இஷ்யூல மக்கள் மத்தியில வந்து கோபமும் அது சார்ந்து எதிர்ப்பும் இருந்தா நீதிமன்றம் அதற்கேற்ற மாதிரி பிரதிபலிக்கும். நம்ம என்ன செஞ்சிருக்கூடாதுன்னா, சட்ட புத்தகங்கள் வழியாக தான் தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன. ஆனால் சட்ட புத்தகங்கள் மட்டுமே தீர்ப்புகள் எழுதப்படுவதில்லை, சட்ட புத்தகங்கள் வைத்து தீர்ப்பு எழுதப்படும். அப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளையும் இந்த தீர்ப்பு எழுதும் போது நீதிபதிகள் உள்வாங்குவார்கள். உள்வாங்க வேண்டிய சூழல் நம்ம நாட்டுல இருக்குது. ஏதாவது ஒரு வகையில ஒரு வைப்ரன்ஸ் இருக்குது. அந்த வைப்ரன்ஸ் இருக்கிறதுனால தான் எஸ்பிஐ பார்த்து உனக்கு உள்ளத்துக்கு போச்சிருவோம்டா, ஒழுங்கா வந்து டீடைல்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா நாடு முழுக்க எழுந்து அதிர்வலைகள். இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னு சொன்னா, நீங்க வந்து இப்ப ஒரு இந்த சமூக அமைப்பு வந்து ஒரு சரியான வகையில ஒரு ஜனநாயக ரீதியா செயல்படும்னா அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பங்கு இருக்குது. அரசியல் கட்சிகள் என்ன கூடாதுன்னா, வெறும் தேர்தலுக்காக போட்டியிடக்கூடிய செயல்படக்கூடிய வகையில அரசியல் கட்சிகள் குறியிடக்கூடாது. அரசியல் கட்சிகள் வந்து சமூக மாற்றத்திலையும் சமூகத்தில் கூடிய ஒழுங்கு கேடுகள் சட்டவிரோதமான செயல்பாடு வரும்போது அந்த இடத்துல வந்து ஜனநாயக ரீதியாக மக்களை அணிதிரட்டுவதற்கும் அவர்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. சமூக அமைப்புகளுக்கு ஒரு ரோல்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லாத நினைச்சீங்களேன், எவனாலும் எந்த வேலைலாம் பண்ணுவான்னு சொன்னாங்கன்னா அதுதான் மோதி பண்ணக்கூடிய ஒரு இடமா மாறும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் இல்லை. ஒரு பொலிட்டிக்கலா வைப்ரன்ஸா போராடக்கூடிய அமைப்புகள் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது. இன்னைக்கு வரக்கூடிய இளம் தலைமுறை என்னன்னா இந்த விஷயங்கள் இன்வால்வ் பண்ணும். ஆனா என்ன ஒரு கொடுமை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பண்ணக்கூடிய மிக மோசடித்தனமான ஒரு வேலை என்னன்னா, இன்றைக்கு எது விவாதமாகணும் என்பதுல வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப தேர்தல் பத்திரம் பத்தி இவ்வளவு பேசுறமே, கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக கார்பரேட் ஊடகங்களாம் 24/7 நியூஸை போட்டுச்சா? எத்தனை சேனல்ல
நீங்க எவ்வளவு மணி நேரம் வந்துன்னா தேர்தல் பத்திரம் குறித்து ஆழமாக அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக எவ்வளவு நேரம் விவாதம் நடந்து எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுத்து பாருங்க, இதை பேசியே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டைம்ல இன்னைக்கு என்ன பாச்சு விஷயம், இன்னைக்கு தேர்தல் பத்திரமா கூப்பிடுற 4 பேரை நீட்டா உட்கார வச்சு உங்க கருத்துனா என் கருத்துனா கேட்டு சபையை முடிச்சுட்டு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி அனுப்ப என்ன செய்வாங்க, எல்லா கட்சியும் மோசம் தாங்க, எவன் தாங்க நல்லவங்கிறான், எல்லாம் மோசம் அப்படின்ற ஒரு உணர்வு வர மாதிரி செட்டப் பண்ணி அனுப்புறாங்க. இந்த செட்டப் தான் சிக்கல்ன்றாங்க. அப்போ இந்த செட்டப் ஏன் இவங்க உருவாக்குறாங்கன்னா, பின்னாடி இருந்து பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லா கார்பரேட் ஊடகங்களும் பிரஷர் பண்றாங்க. என்ன பிரச்சனையை இந்த கார்பரேட் ஊடகங்கள் விவாதிக்க வேண்டும் என்பதை பிஜேபி டிசைட் பண்றாங்க. எனவே என்னன்னா மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள் அது முழுக்க மக்களுக்கு போய் தெரியலன்னா ஒரு வாட்டி செய்தி காமிக்கிறதுல 24/7 அதை காமிக்கணும், பிரைம் டைம்ல காமிக்கணும், மக்கள் மத்தியில கொண்டு போற மாதிரியான மொழி நடையில பேசணும், அந்த மாதிரி விஷுவல்ஸை காமிக்கணும். இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இப்ப பிஜேபி என்ன பண்ணா இந்த இடத்துல தான் வந்து சர்வாதிகாரமாக எதேச்சிகாரமாக பாசிச தன்மையோடு பாஜக செயல்பட்டு கொண்டு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து குற்றம் சாட்டுகிறது. அப்ப இதற்கு எதிராக நம்ம வந்து செயல்பட வேண்டிய ஒரு கஷ்டமான வேலை தான். ஆனா இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு அலை வந்து வலுவாக வந்து உருவாகி இருக்கின்றது. இல்லாட்டி ஜனநாயக காற்றை சுவாசிக்க முடியாம போயிடுமோ என்ற ஒரு சூழல் உருவாயிருக்கு. எனவே அது வந்து கட்டாயம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை தோற்கடிப்பதன் மூலயமாக நம்முடைய ஜனநாயக நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நாம் எடுக்க முடியும். இரண்டாவது, நீங்க சொன்னீங்கல்ல, பிரபாகர் சொல்லியிருக்காரு இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து போயிட்டு 10 வருஷம் ஆகும் 15 வருஷம் ஆகுனாரு. சம் எக்ஸ்டென்ட் அது உண்மைதான். ஆனா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், இதே உலகத்துல இதே 20ஆம் நூற்றாண்டு வந்து பாத்தீங்கன்னா மோதியை விட ஒரு 100 மடங்கு அதிகமான பல மடங்கு அதிகமான பாசிச வெறியன் ஹிட்லரும் இந்த உலகத்துல இருந்தான். அந்த ஹிட்லர் இருந்த இடம் இல்லாமல் மக்கள் சக்தியால் அழித்து ஒழிக்கப்பட்டார். பாசிசம் இருந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கிறது. அப்போ பாசிஸ்டுகள் வந்து அழித்தொழிக்கப்பட முடியாதவர்கள் எல்லாம் கிடையாது. எல்லாரையும் மக்கள் இயக்கங்கள் மக்கள் வந்து அழிப்பார்கள். ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்றால் அந்த ஜனநாயகத்திற்காக மக்கள் சக்தி உறுதியாக நிற்கும், வெற்றி பெறும் என்பதற்கு நம்ம 2ஆம் உலக போர் பின்பு அந்த பாசிச சக்திகளை உலக அளவில் வந்து விரட்டி அடிச்ச வந்து ஒரு அனுபவம் நமக்கு இருக்கின்றது. எனவே நம்ம நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியிருக்குது. நம் காலத்தில் நம் காலத்தில் நமக்கான சவால்களை நாம் வந்து உறுதியோடு எதிர்கொள்வது மூலமாக பாசிசத்தை வீழ்த்த முடியும். நான் உறுதியா நம்புறேன். இந்த சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் நாடு முழுக்க பேச பொருளா இருக்கு. இதை தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதை வந்து மக்கள் மத்தியில் எப்படி ரீச் ஆகுதுன்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார்.